கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நெகோமியாவின் புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கி 4வது வாரமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்தவானாகிய நெகோமியா என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது இன்னும் 6-7 வாரங்கள் நம்ம நிதானமாக இந்த செய்தி நம்ம தியானிக்க போகிறோம். மீண்டும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசுவீராக என்று ஒப்பு கொடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிற கேட்கிற யாருக்கும் பிரயோஜனை உண்டாகணும், அதன்படி கீழ்ப்படியணும். அதற்காக சோதரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா துணைகளே, அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு பரிசுத்தவானாகிய நெகோமியா துக்கம், அழுகை, ஜெபம், உபவாசம் என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தின் பேர் பார்த்திங்கன்னா நெகோமியாவின் நடபடிகள் அப்படின்ட்டு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு நடபடி இருக்குது, புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு நடபடி, அப்போஸ்தலர் நடபடிகள். இங்கே நெகோமியாவின் நடபடிகள். ஆனால் இவனுக்கு என்ன வேலைன்னா, பானபாத்திரக்காரனுடைய உயர்வான வேலையை செய்கிறவன் தான் இந்த நெகோமியா. சூசான் என்கிற அரண்மனையில் அர்த்தஸ்டா ராஜாவிடத்தில் பானபாத்திரக்காரன். பானபாத்திர வேலை என்பது ஒரு உயர்ந்த வேலை. பைபிளில் பல இடங்களில் அதில் யோசேப்பினுடைய காலத்தில் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த அர்த்தத்தை யோசேப்பு சொன்னான். 3 நாளுக்குள்ளே மீண்டும் பார்வோனுடைய இதில் அவனை பானபாத்திர அந்த வேலை உத்தியோகத்தை மீண்டும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஒரு அலைய சொல்லுங்களேயா. நல்ல ஒரு வாழ்க்கை. ஆக சூசானுடைய அரண்மனை வாழ்க்கை. இந்த பானபாத்திரக்காரன் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை மாதிரி. ஒரு அலைய சொல்லுங்களேயா. சில சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும் மதிப்பாக பேசுவதை போல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவன். அப்போது அந்த ராஜாவுக்கு வேண்டிய சகல காரியங்களும் செய்யணும், கூடவே இருக்கணும். அந்த ராஜா ஓய்வெடுத்தாலும் பக்கத்திலே இருக்கணும். திராட்சரசம் பரிமாறுகிற வேலையும் இவனுடைய வேலை. ராஜாவுக்கு போஜனம் கொடுக்குற வேலையெல்லாம் இவனுடைய வேலை. ஒரு அலைய சொன்னலையா. அப்போ ராஜா பக்கத்தில் கொண்டுன்னா அழுக்கு வஸ்திரத்தை தரிக்க முடியாது, நல்ல வஸ்திரத்தை தரித்து தான் இருக்க முடியும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பிரதமரானாலும் முதலமைச்சரான கூடவன் எப்படி தான் இருப்பான்னா அப்படி நீட்டாக இருப்பான். சகல வசதிகள் அவங்ககிட்ட இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான். இல்லை இன்னொரு பாக்கியம் என்னென்னா, இவங்க டேஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. திராட்சரசம்னாலும் சரியாக இருக்கா, அது இனிப்பாக இருக்கா அப்படின்னு முதல்ல இவங்க தான் ருசி பார்த்துட்டு அடுத்து ராஜாவுக்கு கொடுப்பாங்க. ஒரு அலைய சொல்லுங்களேயா. அதே போல் போஜனம் பண்ணாலும் உப்பு ஜாஸ்தி இருக்கா, காரசாரெல்லாம் இருக்கான்னா இவங்க தான் முதல்ல என்ன செய்வாங்க, ராஜாவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வேலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னா கூட ஒரு ஆளை வச்சுருப்பான், விஷத்தை வச்சுருப்பானா அப்படின்னு இவனை சாப்பிட வச்சுட்டு தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுருப்பாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் சிலர் அப்படி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது தான் உண்டு, எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு அரண்மனை வாழ்க்கை இருக்குது, நான் ராஜாவை கூட இருக்கிறேன் என்பதை அவன் சந்தோஷப்படாமல் அவனுடைய எண்ணங்கள் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மேலே எப்படி இருக்கிறாங்களோ, நான் மாத்திரம் நல்லா இருக்கிறேன்னு, எருசலேமுடைய ஆலயம் எப்படி இருக்குது, அந்த அலங்கங்கள் எப்படி இருக்குது, அந்த வாசல்கள் எப்படி இருக்குமோ என்று அவன் பாரத்தோடு இருக்கிறான். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் தான் விசாரிக்கிறான். அண்ணான இடத்துல விசாரிக்கிறான், யூதருடைய சிலர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மகா தீங்க என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க.
அவங்க நிந்தையும் அனுபவிக்கிறாங்க. எருசலேமுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவனை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது இந்த நல்ல கவனிங்க, இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், யாருக்கும் நமக்கு அந்த பாரம் வராது. இது கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் உட்கார்ந்து அழுது, ஒரு அலைச்சு முதல்ல உட்கார்றான். ஒரு அலைச்சுனுகளே இல்லையா, கையில் வச்சுனுகளே இல்லையா. தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய அனுபவம் இருக்கணும். சபை குறித்துதான காரியம், சபையில் வரக்கூடிய ஜனங்களை குறித்துதான ஒரு பாரம். அப்போ நமக்கு அந்த வார்த்தைகளை சிலருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைங்க நாங்கள் அலங்க இடித்து போச்சு, அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. வாசலில் தகர்பட்டுச்சாமே கேள்விப்பட்டனே அப்படிம்பாங்க. ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்களாமே அப்படிங்கிற சந்தோஷப்படுற ஆள் இருக்கதான் செய்யுது. ஆனால் இவன் அந்த வார்த்தை கேட்ட உடனே உட்கார்ந்தான். ஒரு அலைய சொல்களே இல்லையா, கையில் வச்சல்களே இல்லையா, அப்படியே உட்காந்துட்டான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது துர்ச்செய்து வந்தால் இடிஞ்சு போன மாதிரி உட்காருவாங்க இல்லையா, உட்காருவாங்க, எழும்பவே மாட்டாங்க. ஆனால் இவ எங்கே உட்கார்ந்தான்? தேவ பாதத்தில் உட்கார்ந்தான். ஒரு அலைய சொன்னகளே இல்லையா, கையில் சொன்னகளே இல்லையா. அதை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஜபத்தை குறித்துட்டே சொல்லிட்டு இருக்கிறார். அவர் எங்கே உட்கார்ந்தான்? தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தான், தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான். நம்ம எங்கே உட்கார்றோம்? பரிகாசருடைய கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம கதை பேசுவதற்காக உட்கார்ந்துருக்கிறோம். தேவையில்லாத நபரை இழுத்து அவரை குறித்து பேசுவதற்கு உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி சில தேவ சமூகத்தில் வருவதை விட்டு டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்த்து உட்காந்துருக்குறாங்க. அதனால் விசிட்டிங் போகும்போது கதவை தட்டும்போது பாஸ்டர் வர்றாரு, சேனல் மாற்றும்பாங்க. பாஸ்டர் வர்றாரு, கிறிஸ்டின் பாட்டு போடு. கர்த்தர் பார்க்கிறார் என்பது யாருக்கு தெரியாது. பாஸ்டர் வர்றாரா, மடமடமடான அவன் நல்ல பிள்ளைங்கள் மாதிரி இருப்பாங்க. நாம் எப்படி நம்ம உட்காரதுலையும் தேவன் அறிகிறார். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சபையின் மேலே பாரம் உள்ளவர்கள், சபை வளரணுமே, எடுப்பதில் அடையணுமே. சிலர் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷம் போயிடுது. சிலருக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்தில் கம்மியாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, கம்மியாச்சு இன்னைக்கு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அறிந்த உடனே தேவ சமூகத்திலே உட்கார வேண்டும். உடலே சொல்லுகளே இல்லையா, கையில் சொல்லுகளே இல்லையா. நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, சபை எப்படி இருந்தான்னு எனக்கு என்ன, சபையில் வரவங்க எப்படி இருந்தான்னு எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் இருக்கல. ஏன் அன்னைக்கு அவன் உட்கார்ந்தா அப்படின்னா, அன்னைக்கு எருசலேம் ஆலயம் என்பது எருசலேமுக்கு போகணும். அதனால தான் அவன் இருக்கிற இடத்திலிருந்து தானியேல் ஆனாலும் எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்து அதுக்கு நேராக இருக்கிற இடத்திலிருந்து உட்கார்ந்தோ முழங்கால் படிட்டு அவள் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வைத்துருங்க. எனக்கெல்லாம் நமக்கு பக்கத்திலேயே சபையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு அலைச்சுகளே இல்லையா. நம்ம ஆண்டு சமூகத்தில் வர மனம் இல்லை, உட்கார மனம் இல்லை, அமர்ந்திருக்கிற மனம் இல்லை. குடும்பங்களில் 1000 பிரச்சனை. அப்படிங்கும் போது நம்முடைய துக்கங்கள் எப்படி சந்தோஷமாக மாறும், நம்முடைய நிந்தை எப்படி மாறும். அவனோ சுகபோகமான நல்ல வாழ்க்கை வந்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் உட்கார்ந்தான். முதலே சொல்களே இல்லையா. அடுத்தது என்ன செய்தான்? அழுதான். அழுணுங்க. எத்தனை பேர் அழுதுருக்குறோம், எத்தனை பேர் அழுதுருக்குறோம். நாங்கள் நடுராத்திரி எல்லாம் நான் இவ்வளோ அழுதுருக்கிறேன். அழுகணும். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்குமா. ஒரு அலைய சொல்களே இல்லையா. சிலர் அவங்களுக்காக ஆண்டு சொல்ல, எனக்காக நீ அழாத, நீ எனக்காக எதுக்கு அழுகிற, யார் உன்னை அழுக சொன்ன, நீ உனக்காக உன் பிள்ளைக்காக அழு. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்திற்காக அழுகிறாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அழுகை பள்ளத்தாக்கில் உறவை நடக்கிறவன் தான் களிப்பான நீரூற்றாய்
மாற்றிக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பைபிளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அதுக்கு பதிலை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஒரு சொட்டு கண்ணீர் வரல தேவ சமூகத்தில். அழுது ஜெபம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்க முடியாது. ஆகவே ரெண்டாவது, அவனுக்கு அழுகணும்னு அவசியமா? தேவ சமூகத்தில் உட்காரணுமா அவசியமா? அவனுக்கு என்ன குறை இருக்கிறது? ராஜாவை போல உயர்ந்த வேலையில் இருந்தவனுக்கு அதை கேட்ட உடனே அவன் அழுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்திற்காக அழகலை, தனக்காக அழகலை, அல்லது தன் குடும்பம் தன் மனைவி பிள்ளைகளுக்காக அழகலை, தன் சகோதரனுக்காக அழகலை. ஐயோ எருசலேமுடைய ஜனங்க தேவ பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே, நிந்திக்காங்களே, அவங்க தீங்கை அனுபவிக்கிறாங்களே, ஓ இந்த எருசலேம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் வாசல் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கேட்ட உடனே அப்படியே உட்கார்ந்து அவன் அழுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்தது என்ன பண்ணான்? அழுது சில நாள் அதுக்காக துக்கித்து உட்கார்ந்துட்டே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. 1-2 நாள் அல்ல, சில நாட்களாக துக்கித்தான். அவனுக்கு அதில் துக்கம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. துக்கப்படுற மாதிரி அவன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் எருசலேமுடைய சபை, எருசலேமுடைய ஜனங்களுக்காக சில நாட்கள் அவன் துக்கமாய் கிடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிரச்சனைக்காக, நீங்கள் வரக்கூடிய சபைக்காக, சபை எடுப்பது. இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ பேர் வரல. அப்போ என்ன செய்யணும்? துக்கம் அடையணும். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எவ்வளோ உபதேசம் பண்ணுறோம், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிலர் அவசரமான சில முக்கியமான இடத்துக்கு தூர பயணம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் சில பக்கத்துலேயே இருந்துட்டு என்ன செய்யல, வரல. ஆனால் ஆசீர்வாதத்தை எப்படி காண முடியும்? ஆக சபையின் மேலே ஒரு பாரம் உண்டாகணும். எருசலேம் மேலே அவனுக்கு ஒரு பாரம், தேவ பிள்ளைகள் மேலே ஒரு பாரம், தேவன் மேலே ஒரு பாரம் இருந்ததுனால அவன் சில நாட்களாய் துக்கித்து. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து. இப்போ அடுத்தது என்ன செய்யறான்? உபவாசி. அவனுக்கு உபவாசம் இருக்கணும் அவசியம் இருக்கா? உயர்ந்த வேலை செய்கிறவன் சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது, நாங்கள் உபவாசம் இருக்க அவசியம் கிடையாது. ஆனால் அவனுக்கு எந்த நிறைவு இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாரம். என்னை சார்ந்த ஜனங்க சிறைப்பில் மீந்தி இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஆராதிக்கிற இடமெல்லாம் பாலடைந்து இருக்கிறது என்று உபவாசம் பண்ணுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம சபையில் எத்தனை மணி நேரம் உபவாசம் பண்ணுறோம்? பத்திரிக்கை ஆரம்பித்தா 12க்கு ஷார்ப்பாக நம்ம முடிக்கும். அது 2 மணி நேரம் உங்களால் உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா. ஆனால் பேச்சை நம்ம பயங்கரமாக பேசுவோம். ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது உபவாசிக்க மனமில்லை. சங்கீதத்தில் அதுதான் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் இருக்கணும். ஒழுங்காக இருந்தவளை கூட இப்போ வர காரணம். அப்படியே சிலர் வந்தாலும் 12 மணிக்கு வருவாங்க. அப்போ அந்த இருக்கிற 2 மணி நேரம் ஆகிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசிக்கமாக இருக்கணும். என் சபை வளரணும், என் சபையார் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் இருந்தால் தானாக வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களே. அல்லேலூயா. சில சபையில் என்ன நினைப்பாங்க, நம்ம போலன்னா எப்போ உபவாசம் நடக்கும் அப்படின்னு வராமல் இருப்பாங்க. உபவாசத்தை தேவனை எப்படியும் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சில குடும்பங்களில் பிரச்சனை வந்தாலே அவங்களே உபவாசம் கொடுத்துருக்கோ ஜெபத்துக்கு தேட மாட்டாங்க. ஒன்று, வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணுறது வேறு, சபையில் ஜெபம் பண்ணுறது வேறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அன்றைக்கி எருசலேம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அன்னால் வந்து வீட்டில் இருக்கிற முறையும் ஒன்றும் நடக்கலை. அவள் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணது தான் அற்புதம் நடக்குது. நம்ம சிலர் கேட்டு, நாங்கள் வீட்லேயே ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர், இன்னும் போக போக நாங்கள் வீட்லேயே ஆராதிக்கிறோம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. வீட்லேயே கல்யாணம் வந்து நாங்கள் வீட்டில் நாங்களே கல்யாணம் நடத்திக்கிறோம் பசங்களை அப்படி தான் சொல்லக்கூடிய காலங்கள் வரும். ஆக தேவ பிள்ளைகள் கவனமாக இருந்து இந்த நெகோமியாவை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது உபவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையில் சொல்லுங்க. அல்லேலூயா.
மீண்டும் அந்த வசனத்தை உபவாசித்து மன்றாடுறாங்க. அவனுக்கு அவசியமா மன்றாடுற, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய நிந்தியை மாற்றுங்க, இந்த ஜனங்களுடைய தீங்க மாற்றிடுங்க. எருசலேம் ஆலயத்திற்காக அவன் மன்றாடுகிறான். அது மீண்டும் கட்டப்படணுமே, அது மீண்டும் எழுப்பப்படணுமே, சபை மேன்மை அடையணுமே என்று மன்றாடுகிறவனாய் இருக்கிறான். ஒரு அலேச்சுகளே அல்லையா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தங்களுக்காக மன்றாடுகிற ஒரு கூட்டம். ஆனால் சபைக்காக மன்றாடுகிற ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த நாள் வரையும் அந்த உண்மையாக பரிசுத்த நெகோமியாவை போல, பரிசுத்த நெகோமியை போல வயதானவர்களானாலும் நடக்க முடியாமல் இருந்தாலும் அவர்கள் நடந்து வந்த உபவாச கூட்டத்தில் சேர்ந்து உபவாசித்து மன்றாடுகிற ஜனங்களாக இருக்கிறார். உடலே சொல்லுங்களே அல்லையா, சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லையா. சபையில் எல்லாரும் பேர் சொல்லணும். ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், அவர் இங்கே தான் இருக்கிறான்னு வச்சுடுங்களேன், பாஸ்டர் நீங்களும் இயேசு க்ளோஸாக தானே இருக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், அவர் உங்களுக்கும் க்ளோஸ் தான். அப்படி இயேசு எல்லாருக்கும் க்ளோஸாக இருப்பார். ஏன்னா அவங்க சத்தியம் தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்ல, நீங்கள் க்ளோஸாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு? அவர்கிட்ட ரெக்கமெண்ட். அவர் இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை. நான் சொன்னேன், ரெக்கமெண்ட் அல்ல, நீங்கள் உண்மையாக இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணுறது ஆண்டு கேட்பார். ஒரு அலைய சொன்னலே இல்லையா. ஆண்டு என்ன சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு போ, அந்த போன உடனே சமாதானத்தை கூறு, ஆசீர்வாதத்தை கூறு, அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறார். எந்த வீட்டையும் ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசை தங்கும். ஆனால் அவங்க அபாத்திரமாக இருந்தால் அந்த ஆசை தங்க உன்னோடு வந்துடுங்கிறார். ஒரு அலைய சொன்னலே இல்லையா. ஏன் அவங்க பாத்திரமாக இருந்தால், இப்போ அவங்க பாத்திரமாக இருந்தால் நம்ம ஆண்டு சமூகத்தில் வடக்காடி ஜெபம் பண்ணும்போது அவங்க மேலே ஆசீர்வாதம் வரத்தான் செய்யும். ஒரு அலைய சொல்லுகளே அல்வையா. அவன் மன்றாடுகிறான், நம்ம மன்றாடணும். ஆண்டவரே என்று சபைக்காக மன்றாடுகிற கூட்டங்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வாசிங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்ப எங்க தான் உட்கார்ந்துருக்கிறான்? எங்க தான் உட்கார்ந்தான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து, உம்மிலே அன்பு கூர்ந்து, உம்முடைய கற்பனை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று தேவ சமூகத்தில் கூப்பிடு. அப்ப தேவனை, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி உட்கார்ந்தான். ஒரு அலேச்சுகளே இல்லையா. சிலரெல்லாம் அந்த சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே அமர்ந்துடுறாங்க. அவங்க துக்கமாக உட்காந்துக்குவாங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்த பிரச்சனையில் ஓடி செய்ய முடியுமா? யாராவது அப்படி நிற்பாங்களா? அப்போ இருந்தாலும் இன்னும் நம்ம தேவனுக்காக, சபையருக்காக நம்ம இன்னும் பாரமாக என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்து நடுராத்திரி வேலையில் கூட நாங்கள் ஜெபித்து வருவோம். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. ஆக இந்த நெகோமியாவை போல அந்த பாரம் நமக்கு உண்டாகும். அடுத்தது அடுத்த வசனத்தை கூட 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. இப்போ அது அந்த வசனத்தில் ஒரு வசனம், அதாவது அடியேன், அது பாதிப்பு, அடியேனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு நம்முடைய செவி கவனித்துங்கிறான். இப்போ சங்கீதத்தை தான் கேட்குறேன். ஆண்டவரே இவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறேன், அழுகிறேன், மன்றாடுகிறேன், உபவாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஒரு அலைய சொன்னங்களே இல்லையா. நம்முடைய செவி என்ன செய்யணும்? கவனிக்கணும். சில நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணும்போதே இங்கே கவனிங்க அப்படிங்கிறோம். ஏன் கவனிங்கிறோம்? அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க, செல்ல பார்ப்பாங்க, ஏதோ கதை பேசுவாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் கவனிங்க. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அப்போ அப்படி நினச்சினா கொஞ்சம் கவனிங்க. உடைய செவியை கவனிங்க, என் ஜபத்தை கவனிங்க, என் மன்றாட்டை கவனிங்க, என் உபவாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் எப்படி இந்த சைடில் உட்கார்ந்தா உலகம் முழுவதும் பார்ப்பார். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அவர் அப்படிப்பட்ட தேவன். சில நாள் குடும்பத்தில் நம்ம பேசுகிறோம், சில முக்கியமான சம்பவத்தை பேசுகிறோம்.
ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கும். அப்படியே நம்ம அதை ரொம்ப பாரமாக பேசும்போது அங்கங்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்சம் அங்கே கவனிங்கல, அறிவு இருக்கா, முக்கியமான சப்ஜெக்ட் பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கவனமாக இல்லாமல் இருந்துடக்கூடாது. என் ஜபத்தை கொஞ்சம் கவனிங்க. உடலே சொல்லுகளையா, என் உபவாசத்தை கொஞ்சம் கவனிங்க, என் மன்றாட்டை கவனிங்க, என் அழுகை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் எதற்காக அழுகிறேன், எதற்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கொஞ்சம் என்னை கவனிங்க என்று தன் உண்டாக்கின தேவனை நோக்கி அவன் பார்க்கிறான். ஒரு அலே சொல்லுகளையா. அதே அந்த 5ஆம் வசனத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா, அடியுண்டு ஜெபத்தை கேட்பதற்கு செவி கவனித்தும் உம்முடைய செவி கவனிக்கும் கண்கள் திறந்ததா இருப்பதாக போதும். ஆண்டவரே, உம்முடைய கண் எப்படி இருக்கணும், திறந்ததா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுகளையா. என் ஜபத்துக்கு நீ கண்ணை மூடிடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் கப்பலின் பின்னணியிலே படகிலே நித்திரையாக இருந்தார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய கண்கள் திறந்ததா இருக்கும். ஆனால் பைபிளில் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றி உலாவுகிற தேவனுடைய கண்கள். ஒரு அலே சொல்லுகளையா. ஒரே நேரத்தில் உலகத்தை பார்க்கிற கண்ணுடையவர் தான் நம்முடைய இயேசு. ஏன்னா அவனுக்கு அந்த பாரத்தினால சொல்கிறேன், ஆண்டவரே கொஞ்சம் இப்படி கண்ணை எங்கள் மேலே திறந்தருளுங்க. அல்லேலூயா சொல்லுகளையா. இதை சாலமன் ராஜா அப்படித்தான் ஆலயத்தை கட்டின பின்னாடி, ஆண்டவரே யாதொருவன் உடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் பிடிட்டு கைகளை அப்படியே உயர்த்தினான், அவருடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்பதற்கு கண்கள் திறந்ததாயும் செவிகள் கேட்கிறதா இருக்கும். ஒரு அலே சொல்லுகளையா, கையில் சொல்லுகளையா. அப்பா ஆண்டு சொன்னார், இல்லை செவி மாத்திரம் இல்லை, கண்ணு மாத்திரம் இல்லை, என் இருதயமும் அங்கேயே இருக்குனார். ஆனால் சில நேரங்களில் வேதத்தை கேளாத ஜபம் கத்தருக்கு அது காது கொடுத்து கேட்க மாட்டேன். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு என்னதான் ஜபம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். கத்தர் அதை அறிவிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுகளையா. ஆக சரியான ஜபம், பாரத்தோடு ஜபம், தேவ சமூகத்தில் உண்மையாய் வந்து அதன் ஏதோ சபைக்கு வரமே அப்படின்னு இல்லாமல் பாரத்தோடு உட்கார்ந்தால் அவருடைய கண்கள் நிச்சயமாக திறந்திருக்கும், அவருடைய செவிகள் கவனித்து இருக்கும். அல்லேலூயா சொல்லுகளையா. சங்கீதத்தால் தான் வாசிக்கிறோம், உங்களுடைய செவிகள் என் ஜபத்தை கேட்கணும் ஆண்டவரே என்று சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம 130ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை மாத்திர வாசிங்க. 1-2. கர்த்தாவே, கர்த்தாவே, ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு, என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அல்லேலூயா சொல்லுகளையா. கையில் சொல்லுகளையா. அப்போ தாவீதுங்க அந்த அனுபவம் கவனித்து இருக்கணும். அதை தான் அங்கே சொன்னார், செவிகள் திறந்ததாயும் உன் கண்கள் காணத்தக்க இருக்குன்னப்பா. ஒரு அலே சொல்லுகளையா. ஆண்டு நம்ம ஜபத்துக்கு செவி அடித்து கண்ணை பார்க்கலன்னா நம்ம ஜெபம் பண்ண ஒரு வேஸ்ட்டு கிடையாது, ஒரு வேஸ்ட்டு. ஆக அந்த எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்தவனாகிய நெகமையாவை போல நாம் ஜெபிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது 11ஆவது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 11ஆவது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று, உம்முடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருவாங்க. தான் சொல்கிறேன், எங்களுடைய ஜெபத்துக்கு உங்களுடைய செவிகள் கவனமாக இருக்கணும். உமக்கு பயந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஜபங்கள் மேலும் அடியேனுடைய ஜபம் மேலும் நம்முடைய செவிகள் கவனித்து இருப்பதாக. ஒரு அலே சொல்லுகளையா. சத்தமாதா சொல்லுகளையா. அதனால நெகமையை கொண்ட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சிலருக்கு ஜபம் என்றாலே என்னன்னு தெரியாது. இந்த வாரம் நீங்கள் தான் பிரதா ஜபம் பண்ணணும், ஐயோ என் பேர் சொல்லாதீங்க.
அப்போ வீட்டில் அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட 40 வருஷம் ஆச்சு, சபை நடுவில் ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ண முடியலன்னா அவங்க ஜெபத்தை எப்படி கேட்பார்? எப்படி அவங்க பாரமாக ஜெபம் பண்ணுவாங்க? ஆக இங்கே சொல்கிற, ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அடியேனுடைய ஜெபம் உமக்கு பயந்து ஜீவிக்கிற தேவப்பிள்ளையுடைய ஜெபத்தை நீ கேட்பியதாக என்று அவ்விதமாக அவன் முறையிடுவதை நாம் அறிகிற முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அடுத்தது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு வாசிங்க. மீண்டும் இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக அந்த மனுஷன் யாரு? அந்த ராஜா. அப்போ அடுத்து என்ன சொல்றேன்னா, நாங்கள் எங்களுடைய காரியெல்லாம் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ, எதற்கெல்லாம் ஜபிக்கிறேனோ அந்த காரியம் எங்களுக்கு நேர்த்தியாக முடியணும். கையில் வச்சு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அந்த நாங்கள் நினைக்கிற காரியங்கள் சரி சொல்லுங்க, காரியம் கைக்குடியே வரல பாஸ்டர் அப்படிம்பா. சிலர் சொல்லுவாங்க கை கூட வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஒன்றும் முடியல. சிலருடைய ஆசீர்வாதங்க பச்சையை போல் பறந்து போயிடுது. ஏன்னா ஒரு பறவையை பிடிக்கும் போது நம் பக்கத்தில் போனால் அது பறந்து போயிடும். சிலருடைய ஆசீர்வாதம் அப்படி தான். சிலர் கை கூடி வராத காரியம் இவ்வளோதான் பண்ணுறா, ஒன்றுமே கை கூடி வரலையே. காரணம் என்ன? தேவன் விரும்புகிற ஜெப வாழ்க்கை இல்லை. உடலே சொல்லுங்களேலூயா. தேவன் விரும்புகிற இடத்துல நீ இல்லை. தேவன் விரும்புகிற அழுகை இல்லை. தேவன் விரும்புகிற ஆத்துமபாரம் இல்லை. சபை குறித்துதான் ஒரு தரிசனம் இல்லை. நீ உன்னையே நினைத்திருந்தால், உன்னையே நினைத்து உனக்காக துக்கப்பட்டிருந்தால் சபை மேலே எப்படி பாரம் வரும்? அழிந்து போகிற ஜனங்கள் மேலே எப்படி பாரம் வரும்? நெகோமியாவை போல உள்ளங்கள் இருந்தாதான் அந்த பாரங்கள் வரும். நம்ம காரியத்தை கைகூடி வர செய்கிற தேவன். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. 11 காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நான் இந்த இடத்துல போகணும், அந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டணும், ஜனங்களை சந்திக்கணும், வாசல் கட்டப்படணும்னா இந்த மனுஷனிடத்தில் எனக்கு ஒரு இறக்க வேணும். ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஏன்னா அவர் ராஜா. அதனால் முதல்ல கவுத்தன்ட்டு எடுத்து ஓடலாமன். முதலெல்லாம் இப்படி பார்த்த உடனே தான் ராஜாவே பார்க்குறான். அப்போ சொல்கிறான், இந்த மனுஷன் இடத்துல அவன் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ராஜாவை வைத்திருந்தான். ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. அதுதான் இயேசு ராஜா. அதனால் இவர் ராஜான்னு சொல்ல மனுஷன் கிடையாது, சொல்ல மனுஷன் வராமல் இந்த மனுஷன். ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. அந்த ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கும் ஒன்றாகாது இல்லையா? அந்த ராஜா வித்தியாசமானவர். ஆக அந்த ராஜாவுக்கு செய்யணும், இந்த மனுஷனுக்கிட்ட ஒரு இரக்கத்தை எனக்கு காண்பித்து தாங்க என்று அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணான். இப்போ நல்ல கவனிங்க, மீண்டும் அவன் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணா அப்படிங்கிறதுக்கு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும். அவன் ஒன்று நல்லா கவனிங்க, இரவும் பகலும் ஜபித்தவன். உரலே சொல்லுங்களேலூயா. ஏதோ நம்ம 2 மணி நேரத்துக்கு நம்ம ஜபிக்க முடியல. ஒரு ராத்திரி ஃபுல்லாக இரவும் பகலும் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? இரவும் பகலும். அவனுக்கு அதெல்லாம் தேவையா? அவன் தான் நல்லா இருக்கிறான். ஆனாலும் இரவும் பகலும் அந்த ஜனத்திற்காக, எருசலேமுக்காக
அவன் மன்றாடுகிற ஜெபிக்கிறவனாக இருந்தான். அது ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா அது வாசித்து பாருங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக, நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய புத்திரரை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிட்டார். எது உபவாசம்? ஏன் நடந்தது? ஏன் இந்த வந்துச்சு? ஏன் தீங்கு? ஏன் எருசலேம் பண்ணுன்னா ஜனங்கள் செய்த பாவம். உரலே சொல்லுகளே இல்லையா, கையில் சொல்லுகளே இல்லையா. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட விழுக்க உபவாசம். இப்போ இப்படிப்பட்ட உபவாசம் யாராவது போடுவாங்களா? என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசத்தில் ஆண்டவரே என் குடும்பம், என்னுடைய ஜனம், நான் உனக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன் என்னைக்காகிலும் அறிக்கை செய்திருக்கிறோமா? உரலே சொல்லுகளே இல்லையா. அப்போ அவன் பார்த்தான், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். அலே சொல்லுகளே இல்லையா. அவனுக்கு தெரிஞ்ச போச்சு இதெல்லாம் வந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால இவளெல்லாம் வந்தது என்று அந்த ஜபத்தில் என்ன செய்கிறான்? பாவரிக்கை செய்கிறான். ஒரு சொல்லுகளே இல்லையா. அனுதினமும் அந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ தான் நம்மளும் வளர முடியும், குடும்பம் வளரணும், சபை வளரும். அந்த பாரம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளாக உண்டாவதாக. கேட்கிற பிள்ளை நீ எந்த சபையாராக இருந்தாலும் சரி, உனக்குள்ளாக உன் சபையின் மேலே ஒரு பாரம், உன் சபையார் மேலே ஒரு பாரம், உன் தேசத்தின் மேலே பாரம், உன்னை இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு பாரமாக இருந்து இந்த நிகமாவை போல ஜபித்தால் தேசம் எழுப்புதல் அடையும். ஒரு அலே சொல்லுகளே இல்லையா. அடுத்தது என்ன சொல்றாரு வாசித்து பாருங்க. அதே வசனத்துல பாவங்களை அறிக்கை எடுக்கிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்படிங்க ஜெபம் பண்றாங்க? நம்ம சொல்லுவோமா? எதனால நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மேல நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நானும் என் குடும்பமும் பாவம் செய்தோம். ஒருத்தர் பாவமே செய்கிறாங்க வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்லி பாருங்கள், யார் சொன்ன அப்படின்னு தான் நிற்பாங்க தவிர நிகமையை போல நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஒரு அலே சொல்லுகளே இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் சொல்லலை, நானும் எங்கள் அப்பா எல்லா குடும்பம் சேர்ந்து நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், எங்கள் பாவங்களையும் மன்னியும். உடலே சொல்லுகளே இல்லையா. பாவங்களை மன்னிக்க தயப்படுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. என்னைக்காவது அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோமா? என் நிமித்தமாக, நான் செய்கிற பாவத்தை நிமித்தமாக என் குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சபையிலும் எடுப்பதில் இல்லை, நான் செய்த தவறு, நான் செய்த அக்கிரமங்களுக்காக என்னைக்காகிலும் தேவ சமூகத்தில் இதை பரிசுத்தவனாகிய நெகோமியாவை போல நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம சொல்லி இருப்போம் என்று சொன்னார். என்னைக்கோ சபை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இருப்பார்கள். அலே சொல்லுகளே இல்லையா. இன்றைக்காகிலும் இந்த பாரங்கள் நமக்கு உண்டாகும். குறிப்பிட்ட ஜனங்கள் ஜபிப்பது மாத்திரமல்ல, ஜபிப்பது ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி நினைக்கக்கூடாது, அது பாரத்தோடு தேவ சமூகத்தில் வரணும். நெகோமியாவின் வாழ்க்கையில் செய்து முடித்த கர்த்தர் உங்களை கொண்டு நம்மை கொண்டு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. தீர்மானம் பண்ண, நான் செய்த பாவம், தகப்பன் வீட்டார் செய்த பாவம், இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவம் என்று சொல்லி அறிக்கையிட்டார். 7வது வசனம் சொல்றாரு, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். சொல்லுவாங்களா யாராவது? எப்படி நடந்தோமா? ரொம்ப மோசம், கேடு கெட்டவளாய் நடந்தோம். சபை பாழாவதற்கு எது? சபை வளர்ச்சி இல்லாமல் இது என்ன காரியம்? அலங்கங்கள் இடிக்கப்பட்ட காரியம் என்ன? வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்ட காரியம் என்ன? அந்த ஜனங்கள், மீந்திருக்கிற ஜனங்கள் துக்கப்படுவதும் மகா தீங்கான காரியம் என்னன்னா,
நாங்கள் ரொம்ப 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 கெட்டவங்க. ஒரு சொல்லலே இல்லையா, மிகவும் கெட்ட காரியங்களை செஞ்சிட்டோம். யாராவது ஒத்துக்குவாங்களா? நான் கெடுதல் பண்ணிட்டேன், அல்ல இன்னாரை கூட நான் இன்னாரை குறித்து நான் கெடுதலாக நான் பேசிட்டேன், மோசமாக நான் பேசிட்டேன், ஏன் சபை குறித்தே நான் மோசமாக பேசிட்டேன், யாராவது சொல்லக்கூடியமா? அவன் சொல்கிறான், நாங்கள் ரொம்ப மிக மிக கெட்ட காரியத்தை செய்துட்டோம். ஒரு சொல்லுங்களே இல்லையா, சத்தமாதா சொல்லுங்களே இல்லையா. அதுதான் அங்கே சொல்ல, நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம் என்று சொல்ல. ரொம்ப மோசமாக உமக்கு மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உமக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப கெட்டவளாய் நடந்தோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் கெட்ட நடத்தை வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் பண்ணி பாருங்கள். குடும்பங்களிலும் மாற்றம், சபையிலும் மாற்றம், தொழிலும் மாற்றம், ஒரு பிள்ளைகளுக்குள்ளே மாற்றம். ஒரு அல்லேலூயா. இப்போ போன வாரம் செய்திக்கான கீழ்ப்படியணும். ஊழியர்னா நாங்கள் யாருக்குமே அவங்க கெட்டு போகணுன்ட்டு இல்லை, சொல்கிற வார்த்தைக்கு வாலி பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கீழ்ப்படியும் போது தான் அதனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளல. நீங்க மோசையின் மூலமாய் கற்றுக் கொடுத்த நியாயமானாலும் கற்பனையானாலும் கட்டளை நாங்கள் ஒன்றுமே கை கொள்ளலை. சொல்லலே இல்லையா. சபையில் வரக்கூடிய ஆலோசனைகளுக்கும் உபதேசங்களுக்கும் சத்தியங்களுக்கும் வசனங்களுக்கும் நாங்கள் கை கொள்ளலை. சில சபை கூடுவதை விட்டு விடாது இருங்கள், நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியில்ல. சொல்லலே இல்லையா. முதலாவது பரலோக ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், நாங்கள் தேடலை. இன்றைக்கு அதே தான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, வளர்ச்சியை பார்க்க முடியலன்னா, இதே தான் நம்ம வாழ்க்கையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளை கை கொள்ளாமல் இருப்பதினால தான் நம்முடைய வாழ்க்கையும் பாழாகுது, சார்ந்த சபைகளும் வளராமல் இருக்கிறது, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. காரணம் நம் தான் காரணம். ஒரு சொல்லுங்களே இல்லையா, சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. அவன் சொல்ற பாருங்க, எல்லாத்தையும் நாம போயிட்டோம். அடுத்தது, கட்டளையை மீறினால் நான் உங்கள் ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்று நீங்க சொன்னீங்க. இப்ப நாங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். எதனால சிதறடிக்கப்பட்டார்கள், எதற்காக சிதறடிப்பு போனாங்கன்னா, கட்டளை மீறினார்கள், கட்டளை கை கொடல. ஏன் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது, மனது ஏன் சிதறடிக்கப்படுகிறது, ஏன் தேவனை தேட முடியாம? நான் உங்களை சொல்ல, சிதறடிக்கிறவனுக்கு முகத்துக்கு முன்பாக வருகிறார், அரணை காத்துக்கொள் அப்படிங்கிறார். ஏன் நமக்கு தேவனை தேட முடியாத சிதறடிக்கிற மனம் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியல. ஒரு சொல்லலையா, அது கீழ்ப்படியாமல் போனோம். இனி வருகிற காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிய முடியாது, பயங்கரமான காலங்களாக இருக்கும். இந்த காலத்தில் தேவரை எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் உபவாசத்தில் வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை வர முடியல அப்படின்னா நம்ம இடத்துல கெஞ்சுவாங்க சிலர். பாஸ்டர் அப்படின்னா நான் சொல்வேன், நீங்கள் இப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால சில காரியம் தாங்கி வருவார், அவ்வளோதான். முழுமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கணுன்னா கூட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிகிற வரை இருந்தால் தான் பிளெஸ்ஸிங் வரும். ஒரு சொல்லுங்களேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. அப்போ சொல்கிறா பாருங்க, நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே என்ன செய்வேன், சிதறடிப்பேன் என்று இவ்விதமாக அவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த பரிசுத்தவானாகிய நெகோமியனுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக தேவனை நோக்கி அவன் உட்கார்ந்து அழுது ஜெபித்து மன்றாடி உபவாசம் பண்ணி அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். 9வது வசனத்தை கூட நீங்கள் என்னிடத்தில் திரும்பி, இப்போ சொல்கிறாரு,
இப்போ என்ன செய்யணுமா? நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளை இப்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடியாந்தத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து ஒரு அலை சொல்களே அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்புங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, திரும்புங்க, நீ என்னிடத்தில் திரும்பு. ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. கையில் வச்சு சொல்களே அல்லேலூயா. அப்போ திரும்பணும், ஆதி அனுபவத்திற்குள்ளாக வரணும், ஆதி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வரணும், ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெப பாரங்களுக்கு வரணும், உபவாசித்த அந்த அனுபவத்திற்குள்ளாக வரணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறின அந்த அனுபவத்துக்குள் வரணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த அனுபவத்திற்குள் வரணும், ஆத்தும பாரத்தினை அனுபவத்துக்குள்ளாக வரணும் என்று ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தானா 4 திசை அந்த தேசத்தில் சிதறிக்கப்பட்ட ஜனத்தை நான் ஒன்று சேர்த்துருவேன். அல்லேலூயா. நான் ஒன்றா சேர்த்துருவேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணாதான் சிதறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் ஒன்று சேர்ப்பார். ஒரு அல்லேலூயா. அப்போ சபையில் நம்ம எழுப்புதலை பார்க்க முடியும். நம்ம திரும்பணுங்க. நான் என்ன தப்பு செய்தேன் அப்படின்ட்டு இல்லை, அது உணர்ந்து நம்மை திரும்பும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை, சிதறிக்கப்பட்ட ஜனங்களை அவர் ஒன்று சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவளை கொண்டு வருவேன். ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. கையில் வச்சு சொல்களே அல்லேலூயா. நான் ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறேன், நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இது. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சபை ஆகிய இந்த ஸ்தலம். ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. நம்ம சரியாக இருந்தான்னா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சில நேரங்களில் ஊழியரை கூட்ட சொல்லுவாங்க, அவர் ஜெபம் பண்ணலாங்க, அதான் அப்படிம்பாங்க. அதான் அவள் அப்படி இல்லை, சபையார் எழும்பணும். அப்படி பைபிள் எங்கேயும் இல்லை. நோவாவின் காலங்களில் அவன் பாவை எத்தனையோ வருஷம் பிரசங்கம் பண்ணான். 300 அடி நீளமுள்ள பேலை 50 உயரம் 30 கட்டினேன். எதுக்கு? அந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள்லாம் பேலைக்குள்ளே என்ன செய்யணும்? வந்துடணும். அவன் பிரசங்கம் பண்ணி பார்த்தா ஒரு ஆத்துமா வரல. ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. ஆண்டவனை திட்டவும் இல்லை. திட்டினாரா? இல்லை. இத்தனை வருஷம் நீ ஊழியம் செஞ்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் இல்லை. ஜனங்களுக்குள்ளே மனமாற்றம் இல்லை. ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டு இப்படியா பண்ணுறான்னு ஒரு நாளுக்கு. ஆனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் பேலைக்குள்ளாக தேவன் பாதுகாத்து கொண்டார். ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. எல்லாருக்குள்ள அந்த பாரம் வந்தால் தான் ஆத்தும அறுவடை நம்ம பண்ண முடியும். அதான் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் நான் நியமிக்கப்பட்ட தெரிந்து கொண்ட என் ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நாங்கள் சொல்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. அந்த எந்த வசனம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. நினைத்தருளும் மகா. இப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆண்டவரே, எங்களை எப்படி நடத்துனீங்க? மோசே கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நீங்கள் நடத்துனீங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. கையில் சொல்களே அல்லேலூயா. அதை வாசிங்க. 9ஆவது வசனம். வல்லமையினாலும் கரத்தினாலும் மீட்டு கொண்ட அடியாரும் ஜனங்களும் இவர்கள் தானே. அவங்க தான் அப்படி ஆயிட்டாங்களே. நீ மீட்டு கொண்ட, நீ நடத்தின, எகிப்து தேசத்தை வெளியே கொண்டு வந்த ஜனங்கள் இவர்கள் தானே. இன்னைக்கு என்ன சொல்வாரு? ஐயோ, நீ ரட்சித்த ஜனம், நீனால அபிஷேகப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ள ஜனம் இவர்கள் தானே. ஒரு அலே சொல்லுகளே அல்லேலூயா. கையில் சொல்லுகளே அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, என் சபை வளரணும், என்னுடைய சுற்றி இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற பாரம் எல்லாருக்குள்ளாக உண்டாகும். சிலருக்கெல்லாம்
சபை ஏதாச்சும் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஆள் இருப்பாங்க, அந்த செய்தியை வெளியே போய் சொல்லுவாங்க. நம்ம பாடணும், நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே. ஒரு அலையே சொல்லலே இல்லையா, நல்லதை சொல்ல மாட்டாங்க. அங்கே ஏதாவதுன்னா போய் அங்கே போய் எல்லாத்தையும் எங்கேயாவது சொல்லி யார் நம்ம ஆளுங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நெகோமி அப்படி சொல்ல கிடையாது. கதறி ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. கதறி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதை வாசிங்க 9வது வசனம். ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் அடியானுடைய ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் அடியாருடைய ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லுகிறார். அவ்வளோ அவசரப்பட்டு அவன் போகல, எல்லாம் உட்கார்ந்து செய்ய வேண்டிய முறைமைகளை செய்துட்டு தான் அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ராஜா பார்க்குறார், இந்த நெகோமியா வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் துக்கப்பட்டதாக ராஜா பார்க்கவே இல்லை. ராஜா ஒவ்வொரு நாளும் அந்த திராட்சை ரசம் பரிமாறிக்கும் போது அவனுக்கு அந்த அப்பங்களோ அந்த போஜனை பரிமாறும் முகத்தை பார்க்குறான். நெகோமியாவின் முகம் அவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு அலே சொல்லுகளே லூயா, சந்தபா சொல்லுகளே லூயா. திடீர்னு ஒரு நாள் முகத்தை பார்க்குறார். முகத்தை பார்த்த உடனே அவன் முகத்தை ஒரு துக்கம். ஒரு அலே சொல்லுகளே லூயா. அவன் முகத்தில் துக்கம். ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இவன் துக்கப்படுற மாதிரி இல்லையே, இது குடும்பத்துக்குரிய துக்கம் மாதிரி இல்லையே, தகப்பனை குறித்து வீட்டார் மேலே துக்கம் கிடையாது, இது உலக பிரகாரமான லௌகீக துக்கம் கிடையாது, இது தேவனுக்கேற்ற துக்கம். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அந்த ராஜாவுக்கு தெரியுது, ஓ இது இம்மைக்குரிய துக்கம் அல்ல, இந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அப்போ கேட்குறான், ஏன் உன் முகம் துக்கமா, இது சாதாரண துக்கம் இல்லையே, மனுஷ துக்கம் இல்லையே, தேவனுக்கேற்ற துக்கம். அப்போ தான் ராஜா கிட்ட சொல்கிறேன், ராஜாவே நான் என் ஜனங்களை விசாரித்தேன், தேவாலயத்தை விசாரித்தேன், ஜனங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க மகா தீங்க அனுபவிக்கிறாங்களா, நிந்தையும் அனுபவிக்கிறாங்களா, ஆராதிக்கிற இடம் கிடையாது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, அலங்கத்துக்கு குறித்து நம்ம அடுத்து வர, அலங்கங்கள் இடிக்கப்பட்டாச்சு, வாசல்கள் அது எப்படி நம்ம ஒரு 6-7 வாரம் பேசணும், வாசல்களும் சுட்டரிக்கப்பட்டாச்சு, நான் மாத்திரங்க சந்தோஷமாக இருக்கிறேன், ராஜ போஜனம் இருக்குது, நல்ல வஸ்திரம் இருக்குது, ஏன் ஜனங்க இப்படி இருக்கும்போது என்னை அழைத்த தேவன் வேதனைப்படுவாரே என்று நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால் நான் துக்கமாக இருக்கிறேன். ஒரு அலே சொல்லுங்களே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. யாருக்கு அந்த துக்கம் வரும்? வாழ்ந்து இருக்கிற சூழ்நிலையில், வசதி வாய்ப்புள்ள சூழ்நிலை, சபையின் மேலே வருகிறவன் மேலே எப்படி நம்ம துக்கமாக வரும்? அந்த துக்கம்தான் தேவனுக்கேற்ற துக்கம். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. தேவனுக்கேற்ற துக்கப்படணும். தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு உண்டாச்சுன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பங்களிலும் சந்தோஷமாக மாறும், சபைகளிலும் பெரிய ஒரு உயிர்மீச்சு உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. இப்போ நீங்கள் பைபிளில் சில வசனங்கள் வாசித்து மீண்டும் அடுத்து வரும் போவோம். 2 கொரிந்தியருக்கு நிருபத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரை. சந்தோஷப்படுகிறேன், நல்ல கவனிங்க. இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்படத்தக்கதாக அல்ல. சொல்றான் பாருங்க, நீங்க துக்கப்படத்தக்கதாக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக. நல்ல கவனிங்க, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே. ஒரு அலை சொல்களே லூயா. சந்தோஷப்படுறேங்கிறான். எதுக்கு சந்தோஷப்படுறான்னா, நீங்க மனம் திரும்புதலுக்கே திருமணமே என்று நீங்கள் நினச்சிங்க பாருங்களே, அந்த துக்கத்தை நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு சொல்லலே லூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுவேன், அன்றைக்கி சபை எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் மனம் திரும்பணும், நாங்கள் சரியாக இருக்கணும்,
அநேக மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். தேசங்கள் ரட்சிக்கப்படணும், சபை பெருகணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்கிற அந்த மனம் திரும்பலுக்கேற்ற துக்கத்தை குறித்துதான பவுலுக்கு சந்தோஷம் உண்டாயிது. அல்லேலூயா. இதுதான் அந்த பரிசுத்தமான நிகமைக்குள்ளே இந்த துக்கம் வந்துச்சு. என் ஜனங்க மனம் திரும்பணுமே, திரும்பி வரணுமே, 4 திசையிலேருந்து கூட்டி சேர்க்கணுமே, கர்த்தர் நியமிட்ட ஸ்தலத்திற்குள்ளாக அவங்க வரணுமே, மீண்டும் ஆராதிக்கணுமே, அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, அவங்க முகத்தில் நிந்தை இல்லாத முகத்தை பார்க்கணுமே என்று தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டாரெல்லாம் மனம் திரும்பணுமே, உமக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்த அதிலிருந்து மனம் திரும்பணுமே, ஆலயங்கள் கட்டப்படணுமே என்கிற துக்கம் இந்த நெகோமியாவுக்குள்ளாக வந்ததுனால தான் இது தேவனுக்கேற்ற துக்கம் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இது மனுஷனுக்கேற்ற துக்கம் அல்ல, தேவனுக்கேற்ற துக்கம் என்பதை அறிந்து கொண்டான். அப்போ சொன்னா இப்போது அந்த சபையாரை பார்க்குறான், ஓ இவங்க தேவனுக்கேற்ற துக்கம், மனம் திரும்ப வேண்டும் துக்கம், கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்ற துக்கம் இருப்பதை குறித்து அவன் சந்தோஷமாக இருந்தான். அல்லேலூயா. உலக பிரகாரமான துக்கப்பட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, வேதனைப்படணும். இது ஆவிக்கேற்றபடி தேவன் விரும்புகிறபடி மனம் திரும்ப வேண்டும், குடும்பமாக நாங்கள் சபைக்கு வரணும், சாட்சியாக இருக்கணும்னு அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவன் சந்தோஷப்பட்டு, வாசிங்க, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். துக்கப்பட்டதற்காக மொத்த துக்கம் அல்ல, நீங்க மனம் திரும்பணும், கர்த்தருக்குள் சாரி, அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. போதும் ஒரு அலே சொல்லலேலுயா. இதே நெகமையின் துக்கம்தான் இந்த கொரிந்து சபையில் எங்களால் நஷ்டம் வர ஊழியக்காரன், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. எந்த ஊழியர்னாலும் நஷ்டம் யாருக்கு வராது, கஷ்டம் வராது. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எதனால் கஷ்டம்? தேவனுக்கேற்ற துக்கம் இல்லை, நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற என்ன இல்லாதனால தான் கஷ்டமும் நஷ்டமும் வருகிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு பாசி விதமாக சொன்னானா, தசமமாக கொடுக்கலன்னா கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், குஷ்டம் வரும்னாங்க. நம்ம சச்சாவில் ஒரு பாஸ். ஆனால் நம்ம மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள் வரலன்னா கஷ்டம் வரும், நஷ்டம் தான் வரும். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் வராமல் சொல்லணும், எங்களால் உங்களுக்கு நஷ்டம் வராது. ஒரு அல்லேலூயா. கஷ்டம் வராது, நாங்கள் சந்தோஷம் அடையத்தக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று எழுதுகிறான். அடுத்தது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது, நல்ல இடம் இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, நீ சரியா நீ இருந்தான்னா பின்னாடி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ நான் அன்றைக்கே கர்த்தர் என்னோடு பேசினாரு, நான் தானே இருதயத்தை கடினப்படுத்திட்டேனே, வணங்கா கடுத்து உள்ளவனாய் மாறிட்டேனே, கேட்டு கேட்காம இருந்துட்டேனே, இப்போ மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லையே. உடலே சொல்லலேலுயா. வாய்ப்பு இல்லையே. கிருபையின் வாசல் அடைப்பட்டது, நோவாவின் கதவு சாந்தப்பட்டது, அவங்களுக்கு இன்னும் மனம் திரும்ப வாய்ப்பே கிடையாது. கதறினால முடியாது. ஏசாவுடைய நாட்களில் கூட அதுதான் நடந்தது. அவன் மனம் மாறும்படி கண்ணீர் சிந்தி மனமாறாதலை காணாமல் போனானே. ஆக நாங்கள் அப்படி ஒரு துக்கத்துக்குள்ளாக கடந்து போகாதபடி இப்பொழுதே நாங்கள் மனம் திரும்பணும், மனஸ்தாபப்படணும், தேவனுக்குள்ளாக குடும்பமாக திரும்பணும், நெகோமியை போல ஆத்தும மாற்றத்தோடு வர வேண்டும் என்கிற அந்த மனத்திற்கு துக்கத்தை தான் சொல்கிறார். ஒரு சொன்னங்களே இல்லையா இல்லையா? சரி சொல்லுவாங்க, அன்றைக்கே பாஸ் சொன்னாருங்க, நான் கீழ்ப்படியில், என் வாலிபத்தில் நான் முரட்டுத்தனமாக இருந்துட்டேன்,
ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். நான் தான் காலம் தாமதம் பண்ணிட்டேன். ஆனால் பின்னாடி எடுக்கணும்னு வரும்போது கதவை அடிச்சிருக்கும். முதலே சொல்லலையா? சில நேரங்களில் இப்போ தேவாலயம் எல்லா இடத்தையும் திறந்துருக்கு. ஒரு நாள் தேவ ஆலயம் இல்லாத நாள் வரும். ஆலயத்துக்கு போகணுன்னு கூட வர முடியாது. முதலே சொல்லலையா? ஆலயம் இருக்காது, ஆசாரியனும் இருக்க மாட்டான். மன திரும்புதலை காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆக இன்றைக்கு எதிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும், எந்த திசையிலிருந்து நீ கர்த்தருக்குள்ளாக திரும்ப வேண்டும், எந்தெந்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்கிற துக்கத்தோடு நீ கதறி ஜெபித்தால் கர்த்தர் இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. அதை வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலே உண்டாக்குகிறது. எந்த துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம். எதை உண்டாக்குதா? ரட்சிப்பை உண்டாக்குற துக்கம். ஒரு அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத எனக்கு கரை குறுகி போகலை என்ன கேட்குற மாதிரி. ஆனால் அவர் கரம் குறுகலை. அவர் குறுகி போனவர் கரம் உடையவர் அல்ல. குறுகி போன கடனைகளை உடையவனை மறுக்கையை போல மாற்றின தேவன் அவர். சோமின கையை உடையவனை மறுக்கையை போல மாற்றினான். நம்ம நினைக்கணும் ஆண்டோட கையை குறுகின தேவன் அல்ல. குறுகி நம்ம ஆண்டு கடத்தை குறுகி வச்சிருக்கணும். நம்ம சரியாக ஜபத்தில் இல்லாமல், உபவாசம் தேடாமல், பைபிள் ஸ்டடி கூட வராமல், ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம வராமல் அவர் கரத்தை குறுக்கி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. செயல்படாமல் வைத்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை கிரியை செய்ய முடியாதபடி வைத்திருக்கிறோம். காரணம் நம்ம தான். ஆண்டவர் கணக்கு கேட்குற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அதை வாசிங்க. லௌகீக துக்கமோ மரணத்தை தான் வரும். உண்மைதானே? ஏற்கனவே நம்ம மலை பிரசங்கத்தில் கேட்டோம். துயரப்படுகிறவர்கள் வாக்கியம். அந்த துயரம் என்பது துக்கத்திற்கு அடையாளம் தான். ரெண்டும் ஒரே அர்த்தம் உள்ளதான். நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், துக்கம் தாங்காதபடி தற்கொலை பண்ணுவாங்க. துக்கம் தாங்காதபடி ஏதாவது விஷத்தை குடித்து மறித்து விடுறாங்க. ஒரு அல்லேலூயா. ஆக அந்த துக்கம் என்னத்தை கொண்டு வருமா? மரணத்துக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பை கொண்டு வரும், மன திரும்புதலை கொண்டு வரும், இழுப்புதலை கொண்டு வரும், பாழானதை மீண்டும் கட்ட எழுப்ப உதவும், துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற வருவது அது தேவனுக்கேற்ற துக்கம். அல்லேலூயா. வாசிங்க. பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டு உண்டே அப்படி சொல்றாரு. அப்ப துக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது ஐயோ எனக்கு எதுக்காக ரட்சித்தாரு, எதற்காக அழைத்தார், எதுக்காக இந்த சபையில் வச்சு சும்மாவா வச்சிருக்கிறாரு, நோக்கமெல்லாம் வச்சிருக்காரு. நம்மை கொண்டு பெரிய இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு குடும்பம் ஒரு ஆத்துமா கொண்டு வரணும்னு. எத்தனை பேர் நம்ம குடும்பத்தை ஆட்டுக்கு கொண்டு வந்தோம்? வேதாம் கல்லூரியில் படிக்கிறாங்க. ஒரு ஆத்துமா ஆதாயம் அவங்களால என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அப்போது அட்லீஸ்ட் அதை நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இருக்கிற 2 மாதத்துக்குள்ளே அருமையான ரவன் சுரேஷ் அவர்கள் அதான் சொல்லிட்டு போனார். அந்த பாரத்தை விதைத்து விட்டு போனார். எத்தனை பேர் அந்த பாரத்தோடு நம்ம இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா. அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யணும். கர்த்தர் நாம் எழுப்பினால் கர்த்தர் வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. அதை வாசிங்க. அந்த வசனம் எவ்வளவு ஜாக்கிரதையும் எது? தேவனுக்கேற்ற துக்கம் தான் ஜாக்கிரதை கொண்டு வரும். தேவனுக்கேற்ற துக்கம்லாம் ஜாக்கிரதை இருக்குது. ஆவிக்குரிய வாய்க்குள்ள ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும். ஏன் ஜாக்கிரதை வரல? மனுஷனுக்கு கேட்ட துக்கம், உலக துக்கம், லௌகிக துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா. ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதில்லை. நம்மை நாமே குற்றம் சொல்லணும், நம்மை நாமே நியாயத்து இருக்கணுங்க. குறைஞ்சில்ல அடுத்தவனை குற்றம் சொல்லிடக்கூடாது. நம்மை நாமே குற்றம் தீர. நான் எப்படி இருக்கிறேன், இத்தனை வருஷம் இருக்கிறேன்னு, ஏதாவது ஆண்டுக்காக செய்திருக்கிறேன்னா, ஒரு ஆத்துமா அல்லது என் குடும்பத்துக்குள்ளாக வந்திருக்கிறார்களா என்று நம்மளே குற்றம் தீர நியாயம் சொல்லி எவ்வளவு வெறுப்பை, உலகத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு உண்டாகணும், பாவத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு உண்டாகணும். உலக செட்டின் மேல் மோச சொன்ன அனித்தியமான உலக சந்தோஷத்தை வெறுத்தேங்கிற அந்த வெறுப்பு நமக்கு உண்டாகணும். அந்த வெறுப்பு உண்டாகி ஆண்டு சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்தேன், சிலுவை எடுத்து பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. கத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து. அடுத்தது என்ன சொல்றாரு? எவ்வளவு பயத்தையும். பயம். நமக்கு தேவனுடைய துக்கம் இருந்தால் பயம் வரும். ஆலயத்தில் எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், ஆராதிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தை பயம் உண்டாகுங்க. தேவனை கேட்ட துக்கம் இல்லைன்னா பயம் வராது, பயம் வராது, பயமே வராது. ஆனால் தேவனுக்கு என்ற துக்கம் பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தோடும் நடக்கத்தோடும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆலயத்தில் அசால்ட்டாக நம்ம இருந்துடக்கூடாது. இயேசு உலாவுகிற இடம், கர்த்தர் நம்மை பார்க்கிற இடம் என்பதை அந்த பயம் என்னைக்கு நம்ம மேலே இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மேலே தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. பயப்படுகிற ஜனங்களாக இருக்கணும். அடுத்தது எவ்வளவு ஆவலையும். ஆவல், வாஞ்ச, ஆராதிக்கணும், உபவாசம் பண்ணணும், ஜபிக்கணும், அழகணும், ஆத்துமகள் சமையணும், ஆவலையும். எவ்வளவு பக்தி வைராக்கிய. பக்தி, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி, பக்தி எவ்வளவு பக்தியும். எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கி. கண்டிப்பா நம்ம நாம கண்டிக்கணும், அடுத்தவங்கள கண்டிக்க கூடாது. என் ஆத்துமாவை குறித்து நம்ம கண்டிக்கணும். ஏன் நீ இப்படி பண்ற, நான் விரும்பாதது ஏன் பண்ணுறேன்? போல் சொல்கிறேன், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே தீமை செய்கிற ஒரு பெருமானம் என்னோட போடுது. ஏன் நான் நல்லா தான் இருக்கணும் விரும்புகிறேன், ஆத்மாவை கண்டிக்கணும், உள்ளான மனுஷனை கண்டிக்கணும். ஏன் உள்ளங்கிற எழும்புகிற தீமை செய்யணும், கெடுதல் செய்யணுங்கிற கண்டிப்பையும். இந்த காரியத்திலேயே, இந்த காரியத்தில் நீங்கள் எல்லாவித சுத்தவான்களை என்று விளங்க பண்ணினீர்கள். அந்த கொண்டு சார் இன்றைக்கி நம்ம இருப்போன்னா நம்ம காலத்தில் ஒரு அறுவடை காணாமல் இருக்கவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா. அப்படி தான் இந்த பரிசுத்தவான் ஆகிய நெகோமியா துக்க முகத்தோடு வார்த்தை கேட்டவுடனே உட்கார்ந்து அழுது ஜெபித்து உபவாசம் பண்ணி மன்றாடி பாவ அறிக்கை செய்து ஆண்டு சமுதல் கெஞ்சும் போது கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா. அதில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இன்றைக்கி அந்த முடிப்போம். நெகோமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நெகோமியா 8:9 வாசி பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். முதலே சொல்லுங்களேயா. எல்லாம் மாறிச்சு, அழுக மாறிச்சு, துக்கம் மாறிச்சு. மீண்டும் அந்த கற்பனைகளை கைப்பிடித்தவொடனே நீங்கள் இந்த நாள் கர்த்தருடைய நாள், பண்டிகை நாள், பரிசுத்த நாள், நீங்கள் துக்கப்படாதீங்க, விசாரப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாறுவார். எல்லாம் அப்படியே எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தில் வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, பேசுவது மாத்திரமல்ல, ஆண்டவரே இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை கொண்டு இந்த சபையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஊழியக்காரனுடைய உபதேசம் மூலமாக வருகிற கீழ்ப்படிந்து அனுதினமும் தேவனை தேட விரும்புகிறேன் என்று அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து அப்படியே சோதனை பண்ணுங்க பாப்பா, சோதனை பண்ணுங்க. Glory to God. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே. உன் இயேசு கைவிட மாட்டான். நாம் இயேசு என்று கர்த்தரே சொல்றார். நீங்கள் விசாரப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அழாதீங்க. கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டிற்காக வசனத்தின்படி ஜீவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 10ஆம் மாதத்துடைய முதல் வாரங்களில் 4வது வாரமாக பரிசுத்தவனாகிய நெகோமியா உடைய துக்கம், அழுகை, உபவாச ஜெபம் இதை கொண்டு இன்றைக்கி நாங்கள் தியானிப்பதற்கு எங்களோடு அநேக காரணங்கள் பேசியிருக்கிறேன். சபையோரோடு பேசியிருக்கீங்க, கேட்கிற ஜனங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இதன்படி வாழ்ந்தால் அவங்க விசாரமடையாதபடி, அழாதபடி, துக்கம் உண்டாகாதபடி, அவர்களுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் கர்த்தர் நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்தும். வீடு சேர்கிறவரையும் சமாதானத்தை கர்த்தர்களோடு இருப்பிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினுடைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரைந்தோம் சதா காலம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்.